சீனாவுக்கு 245% வரி விதிச்சதெல்லாம் பத்தாவது. ஐ படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி அதுக்கும் மேலே சில சம்பவங்களை செஞ்சிருக்கு ட்ரம்பினுடைய அரசாங்கம். இதை பார்த்து சீனா பயந்து போயிடுமா என்ன? கப்பல் கட்டக்கூடிய தளங்களை வைத்து 2 நாடுகளும் ஆடக்கூடிய ஆட்டம் தான் இன்னைக்கான ஹெட்லைன். 2வது, அமெரிக்கா கூடிய விரைவில் பிச்சை எடுக்கக்கூடிய நாடா மாறப்போகுது அப்படின்னு சொன்னது யாரு? 3வது, நாட்டோ இந்த பேரு இனிமே வரலாற்றில் அழிக்கப்படும். இப்படி ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இதனுடைய நிலை இன்று மாறி போயிருச்சு. இதுக்கான காரணமும் ட்ரம்ப் தான். அப்படி ட்ரம்ப் நாட்டோவுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்ன? உக்ரைன் போற நிறுத்திடுவாரு, ரஷ்யாவினுடைய அதிபர்கிட்ட பேசிடுவாருன்னு ட்ரம்ப் காட்டிய அந்த பூச்சாண்டியும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உக்ரைன் ரஷ்யா போரை பற்றியா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயில்டாக பேசிடலாம். வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே வித்தின் 10 minutesல வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். டேட்டா ப்ரொவைடர் AXS மெரைன் அப்படிங்கிற அந்த டீமு இப்போ ஒரு முக்கியமான செய்தியை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, சீனாவினுடைய கப்பல் கட்டும் தளங்கள் மீதும், சீனாவினுடைய போர்ட் மீதும், சீனாவினுடைய கப்பல்கள் மீதும், சீன கப்பல்கள் வந்து இறங்கக்கூடிய துறைமுகங்கள் மீதும் இப்போ அமெரிக்கா தனது அட்டாக்கை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறுமன சாதாரண ஒரு சண்டையா அப்படின்னு கேட்டால், இது டாரிஃப் வரையும் தாண்டி மேனுஃபேக்சரிங்கையே வந்து டோட்டலாக காலி பண்ணக்கூடிய வேலையை இப்போது அமெரிக்கா செய்கிறாங்க. எதுவும் சீனாவுக்கு எதிராக. சீனா மீது அப்படி அமெரிக்காவுக்கு என்ன கோபமோ தெரியல. எந்தெந்த இடத்துல எல்லாம் சீனாவுக்கு லாபம் வருமோ அதை பூரா சீனாவுக்கு நட்டம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இப்போது ஒருத்தவங்க ஒரு பொருள் தயாரிக்கிறதுல சிறப்பானவங்க, அவங்களால பொருளை தான் தயாரிக்க முடியும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பெரிய லெவலில் தெரியாது. தயாரிக்கக்கூடிய பொருட்களை எந்த இடத்துல போய் கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த விற்பனையாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்கும், ஆனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்காது. சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை அது மாதிரி தான். சைனாக்காரன் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வைஸாக அவங்க காலணிகள் தயாரிக்கக்கூடியவங்க அதிகமான நபர் இருப்பாங்க. ஆனால் அந்த காலணிகளை அவங்க பெரிய லெவலில் பயன்படுத்துவாங்களான்னு தெரியாது. வேர்ல்டு வைடாக சைனாவினுடைய அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய பொருள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதை மற்ற நாடுகளுக்கு போனதற்கு பிறகு அது எங்களுடைய பிராண்டு அப்படின்னு, இப்போ மேட் இன் சைனா அப்படிங்கிறதுக்கு பதிலாக மேட் இன் இந்தியா அப்படின்னு அந்த இடத்துல வேற ஒரு நாட்டினுடைய பேரை போட்டு இல்லை பிராண்டினுடைய பேரை போட்டு அவங்க இன்னொரு நாட்டில் சேல் பண்ணுவாங்க. அப்போது தயாரிக்கிறவனுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்குமான்னு கேட்டால், மூலப்பொருள், வேலையாட்கூலி, அதில் ப்ளஸ் திறமை, இது எல்லாத்தையும் சேர்த்து மட்டும்தான் உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டுமே கிடைக்குமே தவிர லாபம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அந்த உழைப்பாளர்களுக்கு கிடைக்காது. இதே மாதிரி தான் சைனாவினுடைய கப்பல் கட்டக்கூடிய துறைமுகங்கள் மீதும் இப்போ வார தொடுத்திருக்காங்க அமெரிக்கா. அதாவது சைனாவினுடைய ஷிப்பிங் லைன் 2021 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடத்தப்படுற வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருந்தது. அதற்கு பிறகு ட்ரம்பினுடைய தலையீடுங்கிறது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் இருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த துறைமுகத்திலையும் சீனாவுக்கு ஆப்படிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டார். அவர் இன்னைக்கு நேற்று இதை செய்ய தொடங்கலை. 2022 இருந்தே இதற்கான அழுத்தத்தை அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் செனட் சிண்டிகேட் உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, அதன் மூலியமாகவும் அவர் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்போ சீனாவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் என்னென்னா, இப்போ நம்ம துறைமுகத்துக்கு வந்து நிற்கக்கூடிய சீன கப்பல்களுக்கு நம்ம வரியை ஜாஸ்தி பண்ணணும், அவங்க இந்த நாட்டுக்குள்ள துறைமுகத்துக்குள்ளே என்ட்ராகணும் அப்படின்னாலே அவங்களுக்கான வரியை ஜாஸ்தி பண்ணு. வேர்ல்டு வைடாக சீனா தயாரித்த துறைமுகங்கள் எத்தனை, சீனாவினுடைய கப்பல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ல் 7 கப்பல்கள் வந்து சீனாவுக்கு சொந்தமானதாக இருக்குது. 5ல் ஒரு போர்ட், வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய போர்ட் துறைமுகங்கள் இருக்குல்ல, அது சீனா கட்டி கொடுத்ததாக இருக்குது.
சரி, வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய போர்ட்டில் அதிக அளவில் பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது 6ல் 3 போர்ட்டில் சீனாவினுடைய கப்பல்கள் தான் ஆதிக்கம் செலுத்துது. அப்போது இவ்வளவு லாபம் கொளிக்கக்கூடிய ஒரு தொழிலை சீனா செய்து அந்த கப்பல் கட்டுமான தொழிலையும் சீனா தான் சிறந்து விளங்குது. இதற்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஒரு டன்னுக்கு $50 அவனுக்கு போடு, கண்டெய்னருக்கு $120 கூடுதலாக விதிச்சு போடு, அடுத்த 3 வருஷத்துக்கு இதே டாரிஃபை அவன்கிட்ட மெயின்டைன் பண்ணு. அப்படி பார்க்கும்போது வேர்ல்டு வைடாக இந்த சீனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த கப்பல் கட்டக்கூடிய தொழிலில் இருந்தும் வணிகம் செய்யக்கூடிய வேலையில் இருந்தும் சீனா பின்வாங்கும். இது நடப்பதற்கு அடுத்து 7 ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு அமெரிக்கா இந்த ஒரு பெரிய அனாலிசிஸை எடுத்திருக்காங்க. சீனாவுக்கு நட்டம் ஏற்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த கடல் வழி போக்குவரத்தில் சீனா அடையக்கூடிய லாபத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறாங்க. இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? அப்போ அமெரிக்கா கட்டுமான தொழிலையும் இந்த கப்பல் கட்டக்கூடிய தொழிலையும் புதிதாக போர்ட்டை உருவாக்கக்கூடிய வேலையிலையும் ஈடுபட போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய கட்டுமான தளங்கள் இருக்குது, அவங்களுக்கான ஷிப் இருக்குது. பட் வேர்ல்டு வைடாக கால்குலேட் பண்ணும்போது சீனா தான் இந்த கப்பல் கட்டுமான தொழிலையும் துறைமுகங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேலையிலையும் சீனா மட்டுமே சிறந்து விளங்குது. அதற்கு அமெரிக்கா இப்போ பூனைக்கு மணி கட்ட போகிறாங்களாம். இவ்வளவும் பேசிட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு அடுத்து சீனா பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. சீனா பேச்சுவார்த்தைக்கு வந்தது என்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அண்ணன் நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் தெளிவாக இருக்கார். அவர் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அவர் சொல்லியிருந்த விஷயம் 3 அல்லது 4 வார காலத்திற்குள் சீனா எங்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும், அதன் பிறகு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுங்கிறது சீராகும் என நம்புகிறேன் அப்படின்னு ட்ரம்பே சொல்லியிருக்கார். தலைவரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சீனாவில் இதுவரைக்கும் இந்த வர்த்தக போரை சிறப்பாக கையாண்ட 20-25 வருஷமாக இந்த டாரிஃப் ரிலேட்டடான விஷயங்களை கிங்காக இருக்கக்கூடிய ஒரு நபரை அனுப்பிச்சி விட போகிறாங்க. ஸோ அவர் பேசி அமெரிக்காவை சரி கட்டுவார் அப்படின்னு நம்புகிறாங்க சீனா. நானும் பொறுத்து பார்த்துட்டேன், இனிமேல் பொங்கி எழ வேண்டியதான் அப்படின்னு இப்போது ஒரு முக்கியமான விஷயத்திலிருந்து அமெரிக்கா வெளியேற போகுது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர். இந்த போரில் நான் முடிஞ்ச அளவு சமாதானம் பேசுகிறதுக்கு வந்துட்டேன். ரஷ்யாவுக்கு நேட்டோவில் இனிமேல் உக்ரைன் சேர மாட்டாங்க அடுத்த ஒரு 30 வருஷத்துக்குன்னு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்தோம், அதை ரஷ்யா ஏற்றுக்கல. அடுத்ததாக உலகளாவிய அளவில் ரஷ்யாவினுடைய பணம் இருக்குல்ல, அதை பூரா திருப்பி கொடுத்துறதுக்கான வேலையும் செஞ்சு தரோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கு ஆப்ஷன் கொடுத்தோம், அதையும் அவங்க எடுத்துக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி உக்ரைனுக்கு எந்த விதமான ஆயுதங்களையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரஷ்யா போட்ட கண்டிஷனை உக்ரைனு ஏற்றுக்கல. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் ரஷ்யாவுக்கான போர் முடிவடைகிற மாதிரி தெரியல. 2 நாட்டு தலைவர்களும் ரொம்ப பிகு பண்ணுறாங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம், பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னா உங்களுக்குமான பஞ்சாயத்து அப்படின்னு அதை முடிச்சு விட்டுட்டு நாங்கள் பின்வாங்கிடுவோன்னு அமெரிக்கா இப்போ ஜகா வாங்கியிருக்காங்க. ராபர்ட் கியோசகி இவர் யாருன்னா ரிச் டேட் புவர் டேட் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர். இவரை பற்றி நீங்கள் அறியாமல் இருந்திருக்க மாட்டீங்க. நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சரை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவரை பற்றிய புரிதல் இருக்கும். இப்போது இவர் இந்தியாவில் ஒரு growth உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நடந்தது. அதில் இவர் கலந்துக்கிட்டு அமெரிக்காவை பற்றிய விஷயங்களும் டாரிஃப் வார் பற்றிய விஷயங்களை பற்றியும் பேசியிருக்கார். அதுலேயும் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப முக்கியமானது, அமெரிக்கா போதை தரக்கூடிய நாடாக மாறி போயிருச்சு, இளைஞர்கள் போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அமெரிக்காவில் கம்மியாயிட்டாங்க, இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் சிட்டிசன்ஷிப்புக்கு எதிராக அமெரிக்கா செய்யக்கூடிய அந்த போராகட்டும் வர்த்தக போராகட்டும் இது எல்லாமே அமெரிக்காவுக்கான பேக் ஃபயர். ஸோ கூடிய விரைவில் அமெரிக்காங்கிறது நட்டமடையும். ரெண்டாவது, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு இருப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பணத்தை அச்சடிக்க முடியும். ஆனால் சீனா அதிகமான அளவில் கோல்டை கையிருப்பில் வச்சுருக்கு, அதனால அவங்களுடைய பணத்தை அச்சடிக்கலாம் அதிகமான அளவில். பட் அமெரிக்காவுக்கு கோல்டு கிடையாது. பட் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு அளவை விட
அவங்க அதிகமான அளவில் டாலரை வந்து அச்சிடுறாங்க. இந்த காகிதம் அப்படிங்கிறது டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பருக்கு இணையானது அப்படின்னு இவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சுங்கிறது அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பை நிச்சயமாக கோபமடைய வைத்திருக்கும். ரொம்ப பெரிய அளவிலான வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்கார். ட்ரம்ப்பு ஒரு பக்கம் தன்னுடைய தலையில் பெரிய கிரீடத்தை தூக்கி வச்சதா நினச்சிக்கிட்டு உலகத்தினுடைய நாட்டாம நாதான் அப்படின்னு சொல்லி அந்த சேர்லையும் உட்கார்ந்துருக்கிறதா கனவு கண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். கற்பனையில் வாழக்கூடிய அவருக்கு எதேச்சையான விஷயங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் நிறைய அதிகாரிகள் பக்கத்தில் இருந்துட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, ஐயா நீ பண்ணுறது தப்பியா அப்படின்னு. அதே மாதிரி சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறிய அந்த தொழிலாளர்கள் செய்த வேலைகள் எல்லாமே இப்போ பெண்டிங்கில் கிடக்கு. அமெரிக்கர்கள் அந்த வேலையை பூர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறுறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு லேபரை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க. அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்னு வச்சுக்கோங்களேன். அவரை வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா வேற ஒரு ஆளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன் இங்கே இன்னொருத்தன்ட்ட வேலை பார்க்குறதுக்கு வரமாட்டான். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தொய்வு ஏற்படுது. அப்போ வீட்டினுடைய ஓனரே அந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்கிறதுனால அவன் நேரடியாக வேலைக்கு போகாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமை சூஸ் பண்ணுறான். இதனால் அங்கே ஆஃபீஸ்லையும் ப்ராப்ளம் ஆகுது, வீட்லேயும் ப்ராப்ளம் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வீடுகளில் இருந்து அலுவலகத்தை தாண்டி ஓவல் ஆஃபீஸ் வரைக்கும் எதிரொலிக்குது. இந்த பிரச்சனை கடைசியாக ட்ரம்ப்புக்கிட்ட போன உடனே அதுக்கு முன்னாடி அவர் அறிவிப்பு கொடுத்துருந்தார். அதை பிரசாத் சிக்னேச்சரில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். $998 ஒவ்வொரு நாளும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீ $998 வந்து ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு. இவ்வளவு பெரிய உத்தரவை கேவலமாக ட்ரம்ப் வச்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் எல்லாருமே உனக்கு எதுக்கடா நான் காசு கொடுத்துட்டு இங்கே குடியிருக்கணும்னு சொல்லிட்டு மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள ஃப்ரீயாகவே அமெரிக்காவும் கொண்டு போய் அந்த நாடுகளில் இறக்கி விட்டுட்டு வந்துச்சு. இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவுக்கு வர்றதை நாங்கள் இப்போ ஆதரிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து போதை வஸ்துக்கள் அதிகமாக அளவில் புழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, குற்றப்பின்னணி இல்லாத குடிமக்கள் யாராக இருந்தாலும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் குடியுரிமை கொடுத்து அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வழங்கும் அப்படிங்கிற புதியதொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். முட்டாப்பைய சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கான் ஐயா அப்படிங்கிற கதையா ட்ரம்ப்பை பற்றி இப்போ சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கூட நம்மளாவது பாவம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம், ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிறவன் க்ரீன் கார்டு இந்த கோல்டு கார்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்தை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாவம்ப்பா உண்மையிலேயே அமெரிக்க குடிமக்கள் அப்படின்னு அந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள்லாம் தலையில் அடிச்சுக்கிட்டு இப்போ போனவங்க திரும்பி வருவதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்களாம். அமெரிக்காவுக்கான பட்ஜெட்டும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு காலி பேக்கை வச்சுக்கிட்டு போய் தாக்கல் பண்ணுவாங்கல்ல அல்வாக்குன்ற வேலையை, அந்த மாதிரியான அல்வாக்குன்ற வேலையெல்லாம் அமெரிக்காவில் நடக்காது. கரெக்டாக எந்தெந்த இதுக்கு எந்தெந்த பட்ஜெட் கரெக்டாக செலுத்தணும் அப்படிங்கிறத ட்ரம்ப்பு அவங்களுடைய செனட் சிண்டிகேட் அவையில் தாக்கல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இப்போது அவங்க தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் நேட்டோவுக்கு நிதி கொடுப்பது அப்படிங்கிறது குறைக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நேட்டோவை விட்டு அமெரிக்கா வெளியே வருவதற்கான வாய்ப்பும் உருவாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நேட்டோவுக்கான செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40% குறைவாகத்தான் இப்போ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்களாம். $28 பில்லியன் மட்டுமே நான் இனிமேல் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேட்டோவில் இருக்கக்கூடிய 32 நாடுகளுக்கும் ஷாக். காரணம் என்னென்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அமெரிக்காவினுடைய நிழலில் வாழ்ந்தவங்க இனிமேல் அமெரிக்காவினுடைய உதவி கிடைக்காம மற்ற நாடுகள்லாம் திண்டாடுவாங்க. ஸோ போரற்ற ஒரு சூழலை நோக்கி வந்து உலக நாடுகள் நகரும். அதே நேரத்தில் சில நாடுகள் இந்த சிண்டு முடிச்சு விடக்கூடிய வேலையை செய்வாங்க. பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான், ஜெர்மனியினுடைய புதிய அதிபராக வரக்கூடியவங்க, இவங்க எல்லாமே இந்த வேலையை செய்ய தான் போகிறாங்க. பட் இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு யூரோப்பில் மெலோனி அப்படிங்கிற நபரை வந்து ட்ரம்ப் வச்சுருக்காரு. ஸோ யூரோப் கண்ட்ரீஸில் ஏதாவது பஞ்சாயத்துனா மெலோனி மூலியமாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்குவார். மற்ற நாடுகள்கிட்ட அவங்க வந்து பேசினாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை ட்ரம்ப் வந்து நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறதா வாக்கு அளிச்சிருக்காரு.
ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய செய்தி. கூடிய விரைவில் நாட்டோவை விட்டும் அமெரிக்கா வெளியில் வந்தாங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். அது பற்றிய இது நீண்ட நாள் ஒரு பெரிய ப்ராசஸாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுது. நாட்டோவில் சேரணும்னு தானே உக்ரைன் சொல்கிற, நாட்டோவே இல்லைனா இதுதான் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பிளான். எது எப்படியாக இருந்தாலும் நாடும் நாட்டு மக்களும் நனவாக இருக்கட்டும் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.